இந்த நாள் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இடைப்படும். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஓ ரகதல கத ரகதுல பகதல ரகதுல பகதிய. அதெல்லாம் அடிக்க கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கரகதுல பகதரகதுல பகதியம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரகதல பகதர கடந்த நாட்கள் முழுவதுமாய் தங்களை போல பாதுகாத்து அந்த காலங்களிலே கர்த்தாவை துதிக்கும்படியாக அந்த தொழுது கொள்ளும்படியாக எங்களை கொண்டு வந்த இந்த மகாபெரிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாக தேவ மகிமை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா தடைகளும் விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே எனக்குனே ஸ்தோத்திரிக்கிறோம். முழு மனதோடு முழு வெள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தாவை நாங்கள் ஆராதிக்க
ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர் 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 நல்லவர். நீ சர்வவல்ல தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிட அப்படி தெரியாத எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பென்று சொன்னவரே ஸ்தோத்திரம். கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு பதில் தந்து கத்தாவே. ஆண்டவரே எனக்கு அதிசயமான காரியங்களை கற்று செய்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த காலவருடைய மனதால் நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவின் மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடவுளே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே வந்தவர்கள் ஒன்றாக வெறுமனே போகாதபடி கர்த்தாவே கடவுளை ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டவர்களாக நிரப்பப்படும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். என்னை கிறிஸ்துவுக்குள் இந்த ஸ்தானத்தில் ஹalleluya. உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹalleluya. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை பிரசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமை பிரசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுப்பா இந்த நாள் உங்களுடைய கொடுக்கிறோம் ராஜா. வரவேண்டிய பிள்ளைகளை கடைகளில் கொண்டு வர முடியாது சொல்லிக்கிறோம். தொடக்கம் முடிவரி மாமியுடைய ஆளுகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொன்றையும் மகிமைப்படும்படியாக சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆடிட பாத்திரமே தொங்கவந்தேசுவின் நாமமதே.
இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு பெரியவர், நல்லவர், அற்புதர், பெரியவர், இயேசு நல்லவர், அற்புதர், பெரியவர், இயேசு நல்லவர், வல்லவர், அற்புத பெரியவர் இயேசு நல்லவர், வல்லவர், அற்புத பெரியவர் இயேசு
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா பாட்டு பாடணும். ஆமென். ஆமென். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இன்னொரு பாட்டு பாடணும். சரியா? ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் கை தட்டி பாட்டு பாடணும். சும்மா இருக்கக்கூடாது. பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தணும். சரியா? எல்லாரும் உற்சாகமா பாட்டு பாடணுமா? அதாவது நீங்க பாடணும். தெரியாத பாட்டு தான். ஆனாலும் நீங்க என்ன செய்யணும்? பாடணும். சில 2 லைன் எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம எல்லாரும் உற்சாகமா என்ன செய்யணும்? பாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என் கூட பாடணும். சரியா? ஆசீர்வதின்னு சொல்ல தெரியுங்கள, அது மட்டும் காணப்பட போறோம். சரியா? அல்லேலூயா. கிருபை நிறைந்த அன்பே இயேசுவே, இரக்கம் தந்து ஆசீர்வதியும்.
திரும்பி பாருங்க. நீங்க உண்மையை தான் பார்க்கணும். வேற யாரையும் பார்க்கக்கூடாது. அவரை கூட திருப்பி வைங்க பெரிய மனுஷனை. திருப்பி வைங்க. பெரிய மனுஷன் தெரிஞ்சுங்க. பெரிய மனுஷனா பெரிய மனுஷியா? பெரிய மனுஷி. பெரிய மனுஷி. என்னையும் தான் பாருங்க. எல்லாரும் என்னையும் பாருங்க. எல்லாரும் பாட்டு பாருங்க. என்னையும் பாருங்க. நீங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவை. நான் சொல்லித்தரது மட்டும் பாருங்க. நம்ம என்ன பாட்டு கொடுக்கலாம்? என்னத்தை கொடுப்பீங்களா? நன்மைகளை கொடுப்பீராக, நன்மைகளை கொடுப்பீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. சரியா? சொல்லுங்க. நன்மைகளை அடுத்து ஒரு பாட்டு. ஒரு பாட்டுல ஒரே ஒரு சார்ந்த பாட்டு பாருங்க. என் கூட சேர்ந்து பாருங்க. என்ன என்ன தருவார் அப்படிங்கிறத மட்டுமாவது பாருங்க. தருவார் அப்படிங்கிறதையா? கர்த்தர் நன்மையானதை சத்தமா சொல்லுங்க. தருவாருங்கிறத மட்டுமாவது பாடுங்க. தெரிஞ்சா பாடுங்க. என்ன ஃபர்ஸ்ட் லைன் நான் பாடின பிறகு ரெண்டாவது லைன் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடி தேவனை நம்ம என்ன செய்யறோம்? மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார்.
அப்படி திரும்பி எல்லாரும் எங்கேயும் பார்த்து பாடணும் சரியா? கீழே தொங்கிக்கிட்டு கூடாது, வேலை கேட்கணும், பாடணும். எல்லாரும் நம்ம ஆண்டவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நாம் பாடி என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தையை சொல்லி நம்ம பாடும்போது அது நமக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். இங்க பாருங்க, அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க, கை தட்டி பிறகு நன்மைகள் தருவார், நல்ல வாழ்வு தருவார் அப்படின்னு நம்ம பாடணும் சரியா? நன்மைகள் தருவார், நல்ல வாழ்வு தருவார். அடுத்து என்னது? நன்மைகள் உனக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு தந்திடுவார். சொல்லுங்க, நன்மைகள் உனக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு தந்திடுவார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து உற்சாகமா பாடுவோமா? சரி, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஒரு வசனம் இருக்கு, யாருக்காவது வசனம் தெரியுமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியால் இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும். சத்தமா சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அது அப்படியே பார்க்கணுமா? கர்த்தரை தேடுவோருக்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார், கர்த்தரை தேடுவோருக்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார், பொல்லாப்பு தேவனை பாடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலவேறு கோயில்கள் சத்தமா சோதர சொல்லுங்க. எல்லா தடைகளும் நீங்கும்படியாக சொல்லுவோம். சத்தமா சோதர பண்ணுங்க. உதவி செய்யும்படியாக தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவருடைய ஆளுகை ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக சொல்றோம்.
ஸ்தோத்திரம் 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 ஆளுநர்களின் தடைகள் நீக்கப்படும்படியாக சோதனம் ஸ்தோத்திரம் 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 நமக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள் அப்புறப்படுத்தப்படும்படியாக ஸ்தோத்திரம் 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 கரங்களை தப்பி சோதனம் தேவ சமூகத்தில் வந்துட்டா நல்லா கவனிங்க. தேவ சமூகத்தில் வந்துட்டா ஸ்தோத்தரிக்கணும், ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம கையை அதுக்கு பயன்படுத்தணும். கை தட்டணும். கை தட்டும் போது என்ன செய்யணும்? கை தட்டணும். ஆமாம். கையை தூக்கி ஆண்டவரை ஆராதிக்கும் போது கையை தூக்கி ஆண்டவரை அல்லேலூயா. ஆமாம். முழங்கால் படிக்கும் போது முழங்கால் படிக்கணும். எந்திரிச்சு நிற்கும் போது எந்திரிச்சு நிற்கணும். எல்லாரும் எந்திரிச்சு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நோக்காம எல்லாரும் எழுந்திரிச்சு. சரியா? அதே மாதிரி கை தட்டுவோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கை தட்டி பாட்டு பாடணும். சரிங்களா? எல்லாரும் உற்சாகமா இன்னும் ஒரே ஒரு சரணத்தை பாடிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. சொல்றோம். ஆண்டவரை நம்பினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் யாராலும் கிடைக்கும். நன்மைகள் ரெட்டிப்பாய் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி இருக்கப்பட்டது. ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா நமக்கு என்ன செய்வாரு? நன்மை தருவார். எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை நம்புனா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். சொல்லுங்க சத்தமா. எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும்? ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது எல்லாரும் இங்கே கவனிக்கணும். சரியா? கை நேரம். அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு சரணத்தை பாடும். கர்த்தரை நம்புவோமே நன்மைகள் ரெட்டிப்பாய் தந்திடுவார். கர்த்தரை நம்புவோமே நன்மைகள் ரெட்டிப்பாய் தந்திடுவார். தீமைகள் நீக்கிடுவார். தீமைகள் நீக்கிடுவார். தீமைகள் நீக்கிடுவார். தீமைகள் நீக்கிடுவார். தீமைகள் நீக்கிடுவார். தீமைகள் எழுந்து ஒரே ஒரு சரணத்தை பாடிட்டு நம்ம சங்கீதம் வாசிப்போம். ஆமென். எல்லாரும் எழுந்துங்க. அல்லேலூயா. 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 எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரித்து எல்லாரும் ஜெபம் அவருடைய நல்ல சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெகபோத் விடுதலை திருச்சபை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஜெகபோத் விடுதலையின் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று எல்லாரும் சொல்லுங்க. திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. 3 பேர் சொல்லுங்க.
திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. விடுதலை திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா சுத்தமாய் சோதரிப்போம். நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு நிமிஷம் ஆராதிக்க போறோம். ஆமென். சர்வ வல்லவரே, சர்வத்திற்கும் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சர்வத்திற்கும் ஆண்டவரே, ஆராதனை சொல்லுங்க. சர்வ வல்லவரே, சர்வத்திற்கும் ஆண்டவரே, சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதரிக்கிறோம். இந்த மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிற ஒரு மத்தியில இருக்கிறேன் என்று சொன்னவரே, அப்பா பிதாவே நீ சோதரிக்கிறோம். இந்த மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே, ஆண்டவருடைய சிறுமந்தையாய் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சிறுமந்தையே பயப்படாதே, தேவன் ராஜ்யத்தை தர சித்தமாய் இருக்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஆராதனை மத்தியிலே ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் வெளிப்படும் பேசும் மீதியான பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி சங்கீதம் வாசிக்குமா? சங்கீதம் வாசி. சங்கீதம் எப்படி? நீங்க வாசிக்கிறீங்களா? ஒரு சங்கீதம் எடுத்துக்காங்க.
இன்னைக்கு எத்தனாம் தேதி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 22ஆம் தேதி. 22வது சங்கீதம் எடுத்துக்காங்க. முன்னாடி வந்து ஸ்தோத்திரம் ஒரு வசனம் நீங்க வாசிங்க, ஒரு வசனம் சபையார் வாசிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாங்க முன்னாடி வாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியா? சொல்லாமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசி. ஸ்தோத்திரம். சங்கீதம் 22 1 வரை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? என் தேவனே, நான் காலையிலே கூப்பிடுகிறேன், உத்தரவோடுகிறேன், ராவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதியில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு குழு மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தரை நம்பிக்கையாயிருக்கிறேன். அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு நீரோ என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். வெளிப்பட்ட போதே ஒரு சாதல் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்தை கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து மரத்தை எழுதுகளை வளைத்துக் கொண்டது. நீரி எச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திரைக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுகிறேன், என் எதிர்கள் எல்லாம் கட்டுவிட்டது, என் எதிரிகள் மெழுகை போலாகி என் குலங்கள் நடுவே ஊறிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, கொள்ளாத கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களுக்கும் சுத்தத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாம் மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்துள்ளும். உடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் வைத்துவிட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவத்தவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகிற அவனை கேட்டறினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உண்டாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சார்ந்த உணவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கொண்டே கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறார். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். உறுதியில் இறங்குகள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மாவை அழியாதபடி அதை காக்க கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைவராக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சேர்ந்து வாசிப்போம். வந்து அவரை செய்தார் என்று பிறகு போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதத்துக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன் சங்கீதம் வாசிக்கணும்? ஏன் சங்கீதம் வாசிக்கணும்?
இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல வேதாகமத்தை எடுத்து வாசித்தார் அப்படின்னு இருக்கு. ஆகினால நம்ம ஆராதனை நேரத்துல ஒரு வேத பாகத்தை அல்லது ஒரு சங்கீதத்தை நாம் எடுத்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனாவது சங்கீதம்? 22ஆம் சங்கீதத்தை நம்ம கொஞ்சம் மனசுல தியானிக்கணும். 22ஆம் சங்கீதத்துல என்ன எழுதி இருக்குது? நம்ம வாசிக்கிறதுல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? 22ஆம் சங்கீதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சிலுவையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற மாதம். எல்லாரும் 40 நாள் என்ன செய்வாங்க? உபவாசம் பண்ணுவாங்க. நைட்டு சாப்பிட மாட்டாங்க. சிலர் 40 நாள் நைட்டு சாப்பிட மாட்டாங்க. என்னையிலிருந்து? ஓனர் 15 இப்போ இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இப்போ எத்தனாவது நாள் எல்லாரும் நைட்டு சாப்பிடாம இருக்காங்க? புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாள் அனைவர் நைட்டு சாப்பிடல. சிலர் இந்த 40 நாள் என்ன செய்ய மாட்டாங்க? கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் கறி மீன் சாப்பிட மாட்டாங்கன்னா, இயேசு ரொம்ப பாடுகளை சகித்தார். ஆகினால நாமளும் அந்த நாட்கள்ல அந்த வருத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கறி மீன் சாப்பிட மாட்டாங்க. சிலர் ஸ்தோத்திரம் இந்த 40 நாளும் ஸ்தோத்திரம். சில குடிகாரர்கள் குடிக்க மாட்டாங்க. 40 நாள் நம்ம குடிக்க மாட்டேன்னு நம்புவாங்க. ஆனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் குடிக்கக்கூடாது. ஆனால் வேதத்தில் இப்படி இந்த 40 நாளை எல்லாரும் அனுசரித்து இந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானம் பண்ணுவாங்க. இதில் முதல்ல வசனம் அப்படின்னு இந்த வசனம். சிலுவையில இயேசு சொன்ன 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை அதுல சொல்றாரு கதறுகிறேன். 2வது வசனம் நான் கதறி சொல்லும் வார்த்தை. அவர் நமக்காக என்ன செய்ய சிலுவையில கதறி கதறி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் கதறி சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். 2வது வசனம் என் தேவனே பகலிலே கூப்பிடுகிறேன். ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை உதவி செய்யும்படி அவருக்கு உதவிகள் கிடைக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சிலுவை பாடுகளை என்ன செய்தார்? சுமந்தார். சோத்ரம். இதுல அடுத்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனம் சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இயேசு என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணாங்க. நீ கடவுள்னா இறங்கி என்ன செய்யும்? கீழே வாரம் அப்படின்னு பரியாசம் பண்ணாங்க. இது சிலுவையில நடந்த சம்பவத்தை இயேசு சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பைபிள்ல சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சங்கீதக்காரன் எழுதுகிறான். இது யார் எழுதின சங்கீதம்? மேல எழுதிட்டு பாருங்க. அகிலே சாக என்னும் ராகத்தில் பாடி ஒப்புவிக்கப்பட்ட தாவீதுடைய சங்கீதம். இது யாருடைய சங்கீதம்? தாவீது எழுதின சங்கீதம். தாவீதுக்கு தேவன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்னு ஏற்கனவே ஆண்டவர் அறிவித்து தீர்க்க தரிசனமா அதை எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். ஒரு நல்ல சொல்லுங்க. ஆமா. பிறகு இன்னொரு வசனம் அதில் சொல்லப்பட்டதை கவனிங்க. 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே ஒரு சாதில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நமக்கு உண்மையான கடவுள் யாரு? நம்ம தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவர் தான் நமக்கு யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவ்வளவு தெளிவா எல்லாருக்கும் தெய்வம் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத இதுல தெளிவா சொல்லி இருக்கிறது. பிறகு இதுல நாய்கள் அப்படின்னு சொல்லி மனுஷர்களை திட்டார்.
நாய்கள் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நாய்கள் என்ன செய்யுது? என்னை சூழ்ந்திருக்கிறது. மனிதர்களை நாய்னு தாவீது என்ன செய்யறாரு? திட்டுறாரு. அல்லேலூயா. மனுஷர்களை நாய்கள் நாயின்னு தாவீது திட்டுறாரு. ஆகையினால அதுக்கு காரணம் என்னன்னா, அநியாயமாய் செயல்படுகிற மக்களை ஆண்டவர் தண்டிக்கிறார். இதுல நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம தியானிக்க முடியாது. நம்ம இதுல ஒரு சில காரியங்களை மட்டும் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். கடைசி வசனம் பாருங்க, கடைசி வசனம். வந்து அவரே இவைகளை செய்தார் என்றும் திறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம்? சேவிக்கிறோம். சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஆராதிக்கிறோம். 4 வார்த்தை இருக்கு. சேவிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம், இன்னொன்று வணங்குகிறோம். பணிந்து கொள்கிறோம், வணங்குகிறோம், அதான் பூஜிக்கிறோம். என்ன செய்யறோம்? தேவனை தொழுது கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம். இதெல்லாம் ஆராதனைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நம்ம யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய எல்லாரும் சத்தமா சொல்லுங்க.